நமக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணத்த நம்ம 2 வகையா பிரிக்கலாம். முதலாவது அந்த எண்ணத்த நம்ம யோசனைக்கு கொண்டு போறோம். 2வது சிந்தனைக்கு கொண்டு வர்றோம். யோசனை அப்படிங்கிறது நம்ம அறிவு சார்ந்தது. சிந்தனை அப்படிங்கிறது நம்ம ஞானத்தின் அடிப்படையிலானது. அதே நம்ம ஒரு எண்ணத்த நம்ம யோசனையின் பக்கம் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த கால அறிவின் அடிப்படையில நம்ம அத கொண்டு போறோம். அதே நமக்கு வரக்கூடிய ஒரு எண்ணத்த நம்ம சிந்தனையின் அடிப்படையில கொண்டு போறோம் அப்படின்னா, அது எதிர்காலத்தின் அடிப்படையில இருக்கும். அது நிகழ்காலத்துக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு எண்ணம் வருது. நான் இந்த செயல செஞ்சு முடிப்பேன். எனக்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அத யோசனையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது, கடந்த காலத்தில இதே செயல செஞ்சிருப்பீங்க. அத ரொம்ப கடினமாக் செஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த யோசனைய வச்சு செய்யும்பொழுது, உங்களால அத நீங்க மறுத்துடுவீங்க, இல்ல செய்யாம விட்டுருவீங்க. இதே நீங்க சிந்தனையின் அடிப்படையில இருக்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, அந்த செயல செய்வீங்க. அது சரியாவும் வரும். ஏன்னா, அது வந்துட்டு எதிர்காலத்தில அடிப்படையிலானது. அதே சமயம் நிகழ்காலத்திலயும் அதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்ப நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்த நம்ம ஒரு உருவமாக மாற்றக்கூடாது. அது எண்ணமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணத்துக்கு உருவம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னா, நம்ம தவறளிச்சுருவோம். இப்ப நமக்கு ஒரு நோய் உடம்புல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நோய் நல்லாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கு. நமக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. அது அப்பதான் விதைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அது வளரும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அதற்கு முன்னாடி நம்ம யோசனையின் அடிப்படையில, யாரோ ஏதோ சொல்றாங்க, இதெல்லாம் நல்லாவே ஆகாது. என்னென்னமோ சொல்லுவாங்க. அத நம்பிட்டு நம்ம யோசனை அடிப்படையில போயிட்டோம்னு சொன்னா, நம்ம நோய்வாய்ப்பட்டுருவோம். அதாவது ஒரு உருவகப்படுத்திட்டோம். இதே அந்த நோய் நல்லாகும் அப்படிங்கிறத உருவகப்படுத்தாம, நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இறைவன் அந்த உடம்புக்கு என்னன்னு சொன்னா, அந்த சிறப்ப குடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு உண்டான பலனா கண்டிப்பா அந்த நோய் நல்லாகும். ஏன்னா, அது ஒரு அருள் வடிவமானது. அது சிந்தனையின் அடிப்படையிலானது. நம்ம சிந்தனையின் அடிப்படையில போகும்பொழுது, அது ஞானங்கள் ஞானங்கள் அப்படிங்கிறது பசித்திருத்தல், தாகித்திருத்தல் அப்படிங்கிறது ஞானத்துடைய வார்த்தைகள்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு. பசி இருக்காது, தாகம் இருக்காது. எப்ப நீங்க பசி, தாகத்த நீங்க கவனிக்கிறீங்களோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்க உடம்பு வந்து தூய்மை பெற ஆரம்பிக்கும். சுத்தம் சுத்தம் தன்னைத்தானே தூய்மை செஞ்சுக்கும். ஏன்னா, உங்களுடைய இயக்க சக்தி அப்ப இல்ல. நீங்க சாப்பிட்றீங்க, அது செரிமானம் ஆகுது இயக்க சக்தி. நீங்க சாப்பிட்றீங்க, வேலை செய்றீங்க, இயக்க சக்தியா இருக்கு. அதாவது உங்களுடைய நார்மலா நீங்க இயங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது இயக்க சக்தியா இருக்கு. எப்போ உடம்புல ஒரு நோய் வந்துருச்சோ, அது நோய் எதிர்ப்பு சக்தியா மாற்றப்பட்டுருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு உடம்புல செயல் செய்ய முடியாது. உடல் பலகீனமா இருக்கும். அப்போ நோய் சக்தியாக மாற்றப்பட்டுருச்சு. இப்போ இந்த நேரத்தில நீங்க ஞானத்தின் அடிப்படையில பொறுமையா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து நோய் நல்லாக ஆரம்பிக்குமா இல்லைங்களா? நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கு. அந்த எண்ணத்த நீங்க உருவமாக அதாவது இப்படித்தான் சொல்லி நீங்க சொல்லும்போது, அத நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க வந்து தவறளிச்சுறீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறது மனசுல வந்திருக்கு. அந்த செயல நீங்க உருவமாக அதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அது நீங்க வந்துட்டு ஒரு தவறான வழிமுறையின் பக்கம் போயிருவீங்க. அது இப்ப தான் உங்களுக்கு வந்திருக்கு. அத நீங்க உருவகப்படுத்தாம அத நீங்க ஏத்துக்கிறீங்க. இப்ப உங்க தாய் தந்தைகள் பத்தி உங்களுக்கு சிந்தனை வருது. உங்களுடைய குழந்தைகள் பற்றிய சிந்தனை வருது. உங்களுடைய மனைவி பற்றி, நண்பர்கள் பற்றி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு சிந்தனை வருது. அந்த நேரத்தில உங்களுக்கு கவலையாக வருது. அந்த கவலை ஆரம்பத்தில உணர்வாக இருக்கு. நீங்க அந்த உணர்வாக வரும்பொழுது, இறைவன்ட்ட நீங்க இயற்கைட்ட பிரார்த்தனையா வைக்கிறீங்க. அது நல்லாயிரணும், சுகமாயிரணும் அப்படிங்கும்போது, அது கண்டிப்பா நல்லாயிரும். ஆனா, நீங்க அத விட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உருவமாக அத வந்துட்டு என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம் அந்த எங்க தாய், தந்தை உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த யோசனை அப்படிங்கிறது என்ன பண்ணும்னு சொன்னா, உங்களை ஒரு உருவகப்படுத்தும். இப்படியெல்லாம் பண்ணலாம், அப்படியெல்லாம் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில என்ன வந்துச்சு? தாய் தந்தைகள் கஷ்டப்படுறாங்க. அது நல்லாகணும்னு வந்துச்சா இல்லைங்களா? அத நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா என்னன்னா, நீங்க அந்த செயல்ல இறங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த சிந்தனைகள் பக்கம் நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. எப்ப நீங்க அத ஏத்துக்கொள்ளாம, நான் தான் அத செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, நீங்க உருவகப்படுத்திட்டீங்க. அப்ப என்னன்னா, நீங்க அந்த ஒரு ஒரு தவறான இதுக்குள்ள போறீங்க. அதுதான் உங்களுக்கு வறுமையாக மாறுது. வறுமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, பணம் இல்லை அப்படிங்கிறது வறுமை கிடையாது. மனதில ஒரு வறுமை இருக்கும். அந்த மனதின் வறுமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மை, என்னால முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு எண்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த அந்த எண்ணத்த நீங்க தான் செய்யணும் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். அந்த எண்ணம் வந்திருக்கு. ஆமா நான் சரியாயிரும். அந்த எண்ணங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைக்கணும். அந்த எண்ணம் அப்படிங்கிறது உண்மையானதா, பொய்யானதா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணங்கள்ல இரக்கத்தன்மை, இறைப்பண்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது நல்ல எண்ணங்கள்.
தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த எண்ணங்களில் இரக்கம் அப்படிங்கிற ஒரு இறைப்பண்பு இல்லைன்னு சொன்னால் அது தவறான எண்ணங்கள். அப்படி உங்களுடைய உள்ளங்களில் என்னென்ன நல்ல எண்ணங்கள் வருதோ அதை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக அமைஞ்சிரும், சுகமாயிரும், கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற வரும். அந்த அந்த இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அது சிந்தனைக்குள்ளே போகிறீங்க. எப்போ சிந்தனைக்குள்ளே போகிறீங்களோ அது உங்கள் செயலாக மாறுது. அதே சமயம் எப்போ நீங்கள் அந்த எண்ணங்களா வர்றத அது சரியான முறையில் அமைஞ்சிரும். அது அது கூடவே ஒரு மெசேஜ் வர்றத நீங்க நிராகரிக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகும்னா நீங்க யோசனைக்குள்ள போறீங்க. ஏன் நிராகரிக்கும் யோசனைக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா, அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்க கடந்த கால யோசனைக்குள்ள போறீங்க. கடந்த கால அனுபவங்கள தன்னுடைய அறிவுக்குள்ள உட்படுத்துறீங்க. அந்த அறிவு அடிப்படையில் நீங்க செய்யும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அது சரியான முறையில வராது. அறிவு அப்படிங்கிறது இறைவன்ட்டருந்து அறிவிப்பாக வர வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த இறைவன்ட்ட அறிவிப்பா வரலைன்னு சொன்னா, உங்களுடைய அறிவு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அறிவுங்கிறது உங்களுக்கு சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவின் மூலியமா உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, அந்த இறைவன்ட்டருந்து ஒரு அறிவிப்பா வரும். அந்த அறிவுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சரியான வழிகாட்டல் இருக்கும். அது இறை அறிவிப்பாக வரும். இப்ப நம்ம என்ன பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு எண்ணங்களா வரும்பொழுது, அந்த எண்ணங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த எண்ணங்களுக்கு உண்டான செயலுக்கு உண்டான வழிமுறைகள் அதிலேயே தெரிய வரும். அத நீங்க அத ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது தான், அது சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனை செயலாக மாறும். எப்ப நீங்க அத உருவகப்படுத்துறீங்களோ, அப்போ வந்துட்டு என்னன்னு சொன்னா, நீங்க நோய்களுக்கு ஒரு கஷ்டங்களுக்கு உள்ளாகுறீங்க. அதே சமயம் என்னன்னா, ஒரு வறுமைக்குள்ளாகிறீங்க. அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாகிறீங்க. இப்போ நோயும், வறுமையும் 2 என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், உடல் கஷ்டம் 2யுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் என்னவா வருது அப்படின்னு சொன்னா, அது இரக்கத்தன்மை உடையதாக அதுக்குள்ள இரக்கம் அப்படிங்கிறது அடிப்படையா இருந்துன்னு சொன்னா நல்ல எண்ணங்கள். அந்த நல்ல எண்ணங்கள் தொடர்ந்தே அது எப்படி அமையணும் அப்படிங்கிறதும், அது எப்படி அமைஞ்சிரணும் அப்படிங்கிறதும் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மனதில வந்துரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்த நீங்க ஏற்றுக்கணும். அவ்வளோதான். அந்த நல்ல எண்ணங்கள உண்மையா நீங்க ஏற்றுக்கணும். ஏத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சிந்தனைக்குள்ள போயிறீங்க. சிந்தனை செயலாக மாறும். எப்ப நீங்க அந்த எண்ணங்கள நிராகரிக்கிறீங்களோ, என்ன ஆகும்ன்னு சொன்னா, நீங்க யோசனைக்குள்ள போயிறீங்க. எப்ப யோசனைக்குள்ள போயிறீங்களோ, நீங்க வந்துட்டு என்னன்னு சொன்னா, ஒரு கஷ்டங்களுக்குள்ள, சிரமங்களுக்குள்ள போயிறீங்க. உங்க மனதில என்ன எண்ணங்களா இருக்கோ, அந்த நல்ல எண்ணங்கள, அந்த விருப்பங்களா வைங்க. கண்டிப்பா அது நடக்கும்.